ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃபியூனிக்ஸ் வெற்றி கூட்டம். நம்ம ஜிஎஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லேயும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் இயர் வைஸாக பார்த்துட்டு வரோம். அதில் போன வீடியோவில் சயின்ஸும், நெக்ஸ்ட்டு அதுக்கு முந்தின வீடியோவில் ஹிஸ்ட்ரியும், அதுக்கு முந்தின வீடியோவில் பாலிட்டியும் 2020 2024 வரைக்கும் நடந்த எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிடிஎஃபோட வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்மளோட அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலபஸ் இருந்துச்சு, அதில் யூனிட் 8 யூனிட் 9. இப்போ யூனிட் 8 யூனிட் 9க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க, ஆனால் அதே டாபிக் தான் என்ன அப்படின்னா மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதில் யூனிட் 8லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. யூனிட் 8 மீன்ஸ் அதில் 2021 2022 2024 யூனிட் 8லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. யூனிட் 9 2021 2022 2024 என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கான பிடிஎஃப் லிங்க்கு தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க டவுன்லோட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த யூனிட் 8 யூனிட் 9 சிலபஸ் இப்போயும் இருக்குது, என்ன மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இந்த இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் மற்ற யூனிட்ஸ்க்கு பார்க்குறத விட இந்த யூனிட்ஸ்க்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் ரொம்ப தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில டாபிக்ஸ் நம்ம படிக்காமல் விட்டுருவோம். ஸோ அது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கும்போது தான் தெரியும், ஓ நம்ம இதை படிக்கவே இல்லை ஆனால் கேட்டிருக்காங்க, அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடுவோம். அதை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கும்போது தான் தெரியும். அதனால தான் இப்போ யூனிட் 8 யூனிட் 9க்கு அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ இதுக்கு ரொம்ப கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறது மற்ற யூனிட்ஸை விட இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சிலபஸ் மட்டும் பார்த்தா போதுமான்னு கேட்டால் கிடையாது. எல்லா யூனிட்ஸுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷினும் பார்க்கணும், சிலபஸும் படிக்கணும், ப்ளஸ் அதோட கவர்மெண்ட் மெட்டீரியலும் படிக்கணும். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் ஏன் படிக்கணும்னா, இப்போ புக்கில் உள்ள ஒரு சில கொஷின்ஸ் புக்கில் இல்லாத ஒரு சில கொஷின்ஸ், சிலபஸில் இல்லாத ஒரு கொஷின் சிலபஸில் இருக்கும், ஆனால் நம்ம புக்கில் இருக்காது. அந்த கொஷின்ஸ் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருக்கும். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கும். ஸோ நம்ம படிக்கும்போது ஏதாவது ஒரு டாபிக்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கும்போது அது நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் யூனிட் 8 யூனிட் 9க்கான அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளது. இப்போ அதே யூனிட்ஸ் இருக்குது. இப்போ அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2021 2022 2024க்கான லிங்க் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். இது குரூப் 4 மட்டும் இல்லை, குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் நடந்த எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லேயே கேட்ட கொஷின்ஸ் டாபிக் வைஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க டவுன்லோட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், நிறைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு, அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பிடிஎஃப் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் காத்துட்ருக்கு. நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.